Hello friends, welcome to Hannasbliss. Hope you're all fine. இன்றைக்கி நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி என்கொயரி இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஆல்சோ நீங்கள் நம்மளோட ஓல்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்கலாம். இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு மிரர் ஒர்க் அப்படின்னு நான் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பிளாஸ்டிக் மிரர் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மிரர் நான் ஃபஸ்ட்டு கம் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் ப்ளூ கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், 4 ஸ்ட்ராண்ட்ஸில் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 4 ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சு நான் இந்த மிரரை சுற்றி செயின் ஸ்டிச் போட போகிறேன். ஓகேவா? ஸோ நார்மல் செயின் ஸ்டிச் இருக்குது இல்லையா, அதை நான் இந்த மாதிரி சுற்றி ஸ்டிச் பண்ண போகிறேன். அது ரொம்ப உள்ளாலேயும் போயிடக்கூடாது, வெளியிலேயும் ரொம்ப கேப் விட்டும் வராமல் அதை ஒட்டி பக்கத்தில் வர மாதிரி போடணும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்டிக் பண்ணி வைக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த மிரர் ரொம்ப அங்கங்கே நீங்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ரொம்ப தள்ளி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி செயின் ஸ்டிச் அது பக்கத்துலேயே போடுறோம். ஆல்ரெடி ஒட்டி வச்சுட்டு போடுறோம். இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே இந்த மாதிரி மிரரை ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டிச்சஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் நம்ம போடுவோம் இல்லையா, ஸோ இதை போட்டுட்ருக்கோம். செயின் ஸ்டிச்சை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு அடுத்து தான் மெயினான ஒர்க் என்னென்னா, அந்த செயின் ஸ்டிச்சில் ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, அதை அந்த நீடில் வழியாக அந்த த்ரெட்டை வச்சு வெளியில் எடுக்கிறோம். ஒரு நாட் போட்டு, அதாவது வெளியிலோடு நம்ம செயின் ஸ்டிச் போட்டு வெளியில் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம த்ரெட்டை வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுத்துட்டு அந்த பக்கத்தில் இருக்க செயின் ஸ்டிச்சை உள்ளாலோடி நீடில் விட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி த்ரெட்டை ட்விஸ்ட் பண்ணி நம்ம அப்படியே த்ரெட்டை எடுக்கிறோம். ஓகே, ஸோ இது இன்னொரு செயின் ஸ்டிச் உள்ளாலோடி, இதுவரை ரவுண்டாக நம்ம செயின் ஸ்டிச் போட்டோம். இனி உள்ளால் ஒவ்வொரு செயினுக்கும் உள்ளால நம்ம செயின் ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீடில் எடுக்கிறோம், த்ரெட்டை அதுக்கு மேலோடி ஒரு வாட்டி ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி த்ரெட்டை நம்ம இழுத்து விட்டுரும். நீடிலில் அப்படி இழுத்து விட்டுட்டோன்னா இந்த மாதிரி நமக்கு நாட் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஒர்க்கை நம்ம கண்டினியூஸாக ட்விஸ்ட் பண்ணி எல்லா செயின் ஸ்டிச்சஸ்க்கும் நம்ம கொடுத்துட்டோன்னா நமக்கு அழகான ஒரு ஆரி ஒர்க் முடிச்ச மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப நாட்டு போட்டு கஷ்டப்படாமல் இந்த மாதிரி சிம்பிளாக ஒர்க் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சுக்குள்ளாலேயும் நம்ம நீடில் உள்ளால விட்டு, இது ஸ்டிச்சஸ் மாதிரி வராது, ஜஸ்ட் உள்ளால நம்ம நீடில் உள்ளே விட்டுறோம். உள்ளே விட்டு இந்த மாதிரி செயின் ஸ்டிச் மாதிரி சுற்றி எடுக்கிறோம். ஸோ இதையே நம்ம கண்டினியூ பண்ணி ஒர்க்கை முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் ஃபுல்லாக அந்த ஒர்க்கை முடிச்சிடலாம். சேம் த்ரெட் வச்சு அப்படியே நம்ம ட்விஸ்ட் பண்ணி நாட் போட்டு செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிடுறோம். பாருங்கள், முடிச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இதை இன்னொரு டைப்பில் கூட செய்யலாம். எப்படின்னா, நம்ம அந்த மிரரை ஸ்டிக் பண்ணாமல் சர்க்கிள் முதல்ல அந்த மிரர் ட்ரேஸ் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள்லேயே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த மிரரை ஸ்டிக் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ அந்த செயின் ஸ்டிச் ஒர்க் முடிஞ்சிருச்சு பாருங்கள். இனி அந்த மிரர் அதுக்கு அப்புறமா உள்ளால வச்சு, அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பண்ணோம்ல இந்த செயின் ஸ்டிச் உள்ளால மிரரை பார்த்து நம்ம செயின் ஸ்டிச் வச்சோம்ல, அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு மிரரை மேலே வைக்கிறோம். அதுக்கப்புறமா நீடில் சேம் த்ரெட்டை நம்ம வெளியில் எடுத்துக்கிறோம். வெளியில் அப்படி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னா, அந்த ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சுக்கு இடையில நம்ம போட்டு ஒர்க் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே ஒர்க்கை நம்ம பண்ணி எடுக்கிறோம். இந்த மிரரை ஸ்டிக் பண்ணாததுனால கொஞ்சம் நமக்கு அதை பிடிக்க வேண்டியது இருக்கும். பிடிச்சி வச்சுட்டு இந்த மாதிரி டைட்டாக பண்ணணும். ஸோ அதே ஒர்க் தான். அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு செயின் ஹூப்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு உள்ளால இந்த மாதிரி நம்ம த்ரெட்டை இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு மிரர் டைட்டாக விழுந்துடும். கொஞ்சம் இறுக்கமாக போட்டு பண்ணணும். ஸோ இதே ஒர்க்கை நம்ம இப்படி பண்ணும்போது நமக்கு அவுட்புட் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இதுதாங்க அவுட்புட். ரொம்ப சிம்பிளாக ஒரு மிரருக்கு முடிஞ்சிருச்சா? கண்டிப்பாக எம்ப்ராய்டரி பிடிச்சவங்க கூட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்மளோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஸ்மார்ட் கேப்ஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். அது வழியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அகைன்.